Taste the Daily. ஓரணியில் தமிழ்நாடு என்ற போர்வையில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு திமுகவினருக்கு வெட்கமாக இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 13வது நாளில் தஞ்சை மாவட்டம் ரயில் நிலையம் பகுதியில் எழுச்சி உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இன்றைய தினம் திரு RS பாரதி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு ஊரா போய் வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் பேசினேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஓரணியில் தமிழ்நாடு என்ற செய்தியை சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நீதிமன்றம் அவருடைய முகத்தில் கரிய பூசியதாக ஒரு செய்தி. எப்படி தப்பான செய்தி. நாங்க கேட்டது அந்த OTP கேட்க கூடாதுன்னு சொன்னோம். OTP டீட்டெயில் கேட்க கூடாதுன்னு சொன்னோம். அதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது. அதுதான் கேட்டோம். அது தடையான வாங்கியிருக்கிறாங்க. திரு RS பாரதி அவர்களே, உங்களுடைய முதிர்ச்சியின் காரணமாக ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. உண்மை நிலை என்ன? திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக கட்சியில உறுப்பினர் குறைஞ்சு போச்சு. இதுவரை திமுக வரலாறுலே இல்லாத அளவிற்கு ஊடுடா போய் கதவை தட்டி கெஞ்சி தாயே எங்க கட்சியில் உறுப்பினர் ஆகிங்க அப்படின்னு உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி. எங்கேயாவது எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா தமிழ்நாட்டில்? இதே திமுக இதுவரைக்கும் ஏதாவது இப்படி உறுப்பினர் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா? இல்ல. திரு ஸ்டாலின், திரு உதயநிதி 2 பேர் வந்த பிறகு திமுக உறுப்பினர் குறைந்து விட்டது. மக்கள் செல்வாக்கு குறைந்து விட்டு அதனால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி உறுப்பினர் சேர்க்கின்ற கேவலமா இல்லையா?